வருஷப்பிறப்பு அதுவுமா என்கிட்ட தேவையில்லாமல் வைவாங்காத சுமி. உனக்கு தான் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ தான் பார்த்தேன் உன் வீடியோவை. தேவையில்லாமல் உட்காந்துட்டு அவள் குளிக்கிறா, குளிக்காமல் போகிறா, அவள் கழுவுறா, கழுவாமல் போகிறா. அதை பற்றி உனக்கு தேவையில்லாத வேலை. அவள் காலையிலேருந்து எம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? இங்கே வாங்கங்க, நான் விளையாட்டுக்கு பேசலை. ஒரு ஆளை வந்து புரணி பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. உண்மையிலே என்ன அவள் அந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏப்பா இந்த சுமிங்கிறவ போட்ட வீடியோ நீ பார்த்தியா? நீ என்ன சொல்கிறா? உன்னைய வருஷப்பிறப்பு அதுமா கூட நீ இன்னும் குளிக்காமல் வந்து அப்படியே வந்து ஊர் சுற்றிக்கிட்டே திரியினியா? நீ எம்புடு வேலை பார்த்துருக்கங்கிறத காட்டு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்பளம் பொரிச்சு வச்சு. இது என்ன குழம்பு வச்ச? சாம்பார். இங்கே பாருங்க, சாம்பார், கத்திரிக்காய் முருங்கை போட்டு சாம்பார் வச்சு, அதுக்கப்புறம் என்னது முட்டைக்கோசு பொரியல் வச்சு, சீனி வரக்காய் பொரியல் வச்சு, சாப்பாடு சாதம் வடிச்சு வச்சு, சாமி விளக்கு விளக்கி மேலே போய் மல்லிகை ஜாமான் அம்புட்டு காய போட்டுட்டு நான் வாட்டி இறங்கி இப்போ தான் வந்தேன். 1 மணி நேரம் லைவ் முடிச்சுட்டு 1 மணி நேரம் லைவ் வேற போட்டுட்டு இப்போ மணி என்ன தெரியுமா? 1:30 மணி ஆகுது. இவ்வளவு நேரமா ஒருத்தி எல்லாருமே கேட்டாங்க, ஒரு சூசனாவது கொடுங்கக்கா. இவ்வளவு நேரம் இவ வேலை பார்த்துருக்கா. நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை ரைட்டா. உன்னே மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு வீடு பூரா எலிப்புழுகையை போட்டுக்கிட்டு நல்லா 1.5 கிலோ 2 கிலோ எலிப்புழுகை. இப்போ நாங்கள் 2 பேர் வந்து வீட்டை க்ளீன் பண்ண வர்றோன்னு வைவேன். க்ளீன் பண்ணி காட்டவா? வீட்டில் 1.5 கிலோ எலிப்புழுக்கை கிடக்கும். நீ போய் க்ளீன் பண்ணா இதான் சாக்கு மாதிரி என்ன போட போடாது. சரி, இல்லைப்பா, ஒரு பேச்சுக்கு தான்ப்பா சொன்னேன். நீ வேற என்ன உடனே நீ அது இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுனா இவன் அதுக்கு மேலே நாரடிக்கிறா கருமொச்சி. இவளோட அக்கப்போரா போச்சு. என்ன நல்லது தானே சொன்னேன். போய் என்ன பண்ணேன்? ஏங்க ஒரு வீடை வந்து க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். காலையிலேருந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே போனால் 1.5 கிலோ புழுக்க கிடக்கும். வாப்பான்னு ஒரு பேச்சுக்கு க்ளீன் பண்ணுவோன்னு சொன்னேன். நான் அதுக்காக என்ன உடனே இவளை கூட்டு போய் என்ன க்ளீன் பண்ண விட்டுருவேன். இவ இத்து போனவன் காரமாக இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறேன் பாருங்கள். சரி, இருந்தாலும் சொல்கிறேன், உனக்கு வேலை வெட்டி இல்லை. ஏன்னா ஒரு பக்கமாகவே இருப்போம். இவ பக்கம் இருந்தாலாவது இப்போ இந்த முட்டைக்கோசு பொரியல் ஏதாவது சோறுகிற கொடுப்பா. அந்த பக்கம் போனால் அதுவும் கிடைக்காது. நீ மேனாமினிக்கு மாதிரி சீவி சிங்காரிச்சு யாரோ ஓசியில் எடுத்து கொடுத்த புடவை, வயலட்டு கலரில் ஒரு புடவையை கட்டி உட்காந்துக்கிட்டு அப்படியே நோகாமல் வணக்கம் வாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுவ. காரணம் உனக்கு வேலை வெட்டி கிடையாது. ஏன்னா பெரியவன் அங்கிட்டு சின்ன மருமக கூட போய் அங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வீடு தனியாக. சின்னவன் ஒரே ஒரு ஆள். அவனும் நீ சமைச்சாலும் சரி சமைக்கலைனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி அவனுக்கு கவலை இல்லை. அவன் கடையில் போய் சாப்பிட்ருவேன். நீ ஒரு கட்டை. அதனால் உனக்கு வீட்டில் வேலை வெட்டியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ அப்படி இருக்கலாம். பகுமானம் பிடிச்சி போய் அப்படியே ரொம்ப வந்து அப்படியே மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பகுமானம் பண்ணலாம். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் உழைக்கிற வர்க்கம். அதுலேயே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஒரு மசாலா பொடி வியாபாரம் பார்க்க போகிறோம்னு சொல்லி காலையில் வீடியோ போட்டிருக்கோம். உடனே உட்காந்துக்கிட்டு உங்கள் இப்போ அந்த ஃபோனில் தான் சொன்னேன்னு பார்த்தா வீடியோவிலையும் போட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வாங்கி திங்கிற மசாலா பொடியை வந்து தின்னுட்டாலும் அதில் காரம் அதிகமாக இருக்கும், பின்னால் பிடுங்கிரும். இதெல்லாம் உனக்கு தேவையா? இதில் உன்னைய போய் நான் வந்து பார்ட்னர்னு கூப்பிட்டேன் பாரு. என் புத்தியை சிறுப்ப கலட்டியே அடிக்கணும். உங்கள்கிட்ட அதுக்கு தான் நான் கூட இன்றைக்கி நினச்சேங்க. கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன். கடவுள் மேலே ஆணைங்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிக்கிறேன். திலீப்பா வந்து அவங்க அம்மா செஞ்ச சாப்பாடு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானா. அதுக்கு வந்து என் பிள்ளை வந்து தூண்டி கருப்பு மேலே சத்தியமாக, திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையா, பிடாரி மேலே ஆணையா, பாண்டிமுனி மேலே ஆணையா அவன் நான் செஞ்ச சாப்பாடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். 17 வருஷம் கழித்து இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருந்த வீடியோவில் அவள் பேசியிருக்கா. நான் கேட்குறேன், ஏண்டி ஒரு பெத்த பிள்ளை ஒருத்தன் வந்து அவங்க செஞ்ச அவன் வாயை திறந்து பேசினாலே முத்து உதுந்துருன்னு சொல்லி நினைக்கிறவ அவன். எப்படா நம்ம பிள்ளை பேசுவேன்? நம்மக்கிட்ட வந்து சரி நம்மளை ஒரு மாதிரி வெறுத்துட்டானோ, நம்ம வந்து அவங்க அப்பா கூட வாழாமல் இன்னொருத்தர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, இதனால் கவலைப்பட்டுக்கிட்டு அவன் மன விரக்தியில் இருக்கானோ அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அவன் மனசுக்குள்ளே என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன். பெத்த பிள்ளைக்கு தாய்கிட்ட பேசும்போது அந்த ஒரு இது இருக்கும், ஆனந்தம். ரொம்ப நாள் கழித்து ஏன்னா உலகமே சொல்லுது, அக்கா அவங்க சமையல் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன், என் கூட இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாம் பார்க்குறவங்க பூரா நம்ம சமையலை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஆனால் பெத்த பிள்ளை தான் வாயை திறந்து அம்மா உங்கள் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? இல்லை அதை கேட்கும்போது அந்த தாய்க்கு கிடைக்கிற ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சம் நீ நினைக்கிறியா? அவ்வளோ தூரம் அந்த பையன் சொல்கிறேன், அவனை கிண்டல் பண்ணுறேன். நீ எல்லாம் என்ன சமையல் பண்ணியிருப்ப,
நீ உன் பிள்ளையே அதை எதுக்கு சத்தியம் பண்ணி தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறேன். ஏன் சத்தியம் பண்ணி சொன்னதுனால என்ன அப்போ குறைஞ்சி போயிட்டேன்? அவன் தானே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தீங்களா அந்த ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அதையே மறந்துட்டேன். குழம்பு பொடி உன்னைய நான் பார்ட்னராகவும் கூப்பிடலை, நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி நாங்களே செஞ்சு எல்லாம் எங்கள் பேரை போட்டே நாங்கள் பிரபலம் ஆகிக்கிறோம். நீ உன் டோக்கனை மூடிக்கிட்டு நீ பேசாமல் வீட்டில் இருந்தாலே போதும். உனக்கு மேனாமினிக்கு மாதிரி அப்படியே சீவி சிங்காரிச்சிக்கிட்டு இப்போ எங்கே இருமா கிளம்பியிருப்பா, நேராக பழங்கணத்தை வருவா. சம்மந்தக்காரம்மா வீட்டில் இங்கே இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்குங்கிற புறணியை பூரா பேசுவாள். பேசிட்டு சாயங்காலமாக ஒரு ஃபோன் போடுவா, என் பேரனை விட்டு பேச விட்டு அவங்களால அவள் கூப்பிடு, ஸ்வீட்டு கடைக்கு போவான் வா அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போடுவாள். அப்படியே நான் வந்த உடனே என்னை கூட்டு போய் ஒரு 1500 2000 வேட்டு வைப்பேன். நாங்கள் ஒவ்வொரு காசையும் ஒவ்வொரு துளியவும் நாங்கள் கஷ்டப்பட்டு கஞ்சத்தனம் பண்ணி, ஏன்னா முந்தி மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ எத்தனை நாளுங்க ஆச்சு நாங்கள் ட்ரிங்க்ஸ் அடித்து, நாங்கள் என்றைக்காவது சரக்கு அடித்தோம் இல்லை வேறு ஏதாவது இங்கே மான்வேட்டை ஆலோசனை கூட்டம் ஏதாவது நடக்குதா? கடைசியாக எப்போ நாங்கள் போனோம், இதில் போனோம், ஏற்காட்டுக்கு போனதோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை நாள் ஆச்சு? இத்தனை நாளாக நாங்கள் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ தூரம் நாங்கள் ஏன் மிச்சப்படுத்துகிறோம் காசை? காலகாலத்தில் அவளுக்கும் சரி பிள்ளை குட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, காலகாலத்தில் ஒரு வீடை கட்டணும், வாசலை கட்டணும், நகை நட்டை சேர்த்தோம், ஒரு நல்ல காரியத்தை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அவள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் இவெல்லாம் மசாலா வியாபாரம் பார்க்கணும்னு அவசியமா? அவள் இருக்கிற ஃபேமஸுக்கும் ஃபெமிலியருக்கும் அவளை பாட்டுக்கு பொத்துனாப்பில் ஏசியில் படுத்து தூங்கிக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகலாம்ல. ஏன் கஷ்டப்படுறா? சரி வேணாம், நம்ம அவர் பாவம் அந்த மனுஷனே உழைச்சிக்கிட்டே கிடக்குறேன், சரி நம்மளும் சேர்ந்து கூட மாட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாதான் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால தானே. ஏன் என்னை வேலை பார்க்க விட்டு நான் நேற்று கூட மத்தியானம் வீடியோ போடலை, இன்றைக்கே மத்தியானம் நான் படுத்து தூங்கிட்டேன், என்னை ஒரு தொந்தரவு பண்ணலை. நான் கூட கேட்டேன், ஏப்பா மணி என்ன 1:15 போது ஏன் நீ கூப்பிடவே இல்லை அப்படின்னு. விடியா நீ ஏன் அசந்து போய் படுத்து தூங்குற? உனக்கு காலிலேருந்து நீ எவ்வளோ தூரம் அங்கே அலைஞ்சிட்டு வந்திருப்ப, வெயில் நேரம் உனக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது, நீ சுகர் பேஷண்ட்டு, நீ ஏன் மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்க, இப்போ என்ன நீ வீடியோ போட்டு தானே, உனக்கு பதிலாக நான் வீடியோ போடுறியா அப்படின்னு சொல்லி தான் உட்காந்து 1.25 மணி நேரம் மசாலா பொடியை மாரி காய வைக்கிறது, திருப்பி இங்கே சமையல் பண்ணுறது, அந்த பையலுக்கு காலையில் இந்த களி என்னென்னமோ வாங்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தது பார்த்தா உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு தாய் என்பதற்கு உதாரணமாகவும் எனக்கு உண்மையிலே இவெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பொண்டாட்டியாக வாய்க்கலை. சப்போஸ் வாச்சிருந்தான்னு வைங்களேன், இந்நேரம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உழைக்கிற உழைப்புக்கு அது என்ன குடும்பம், சாந்தாவும் ராஜா அவங்க குடும்பம் மாதிரி நாங்கள் இந்த தும்மலை கேட்டுக்கோங்க, நாங்களும் இந்நேரம் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஆளாக வந்திருப்போம், ஃபேமஸ் ஆகிட்டோம், வீடு கட்டியிருப்போம். இப்போ அவங்க எப்படி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, 1 கோடிக்கோ 1.25 கோடிக்கோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி கடை வாங்காமல் கிடைக்கிற காசை பழைய பொருட்கள்னாலும் அதை போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர்ற காசுலையும் வருமானத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டி 2 பிள்ளைகளை படிக்க வச்சு காலேஜில் அதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா சில பேரை பார்க்கும்போது அதை நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கிறணும். இப்போ அப்படித்தான் அவன் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கா. அவங்க வீடியோ போடுறத பார்க்குறா, அவங்க ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறத பார்க்குறா, அவங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போகிறது இங்கே வர்றது எல்லாத்தையும் வீடியோ போடுறாங்க பார்க்குறா. நம்மளும் அதே மாதிரி உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ளே வந்துருச்சு. அப்படி உள்ளவங்களை பார்த்து ஏளனம் பண்ணுறது, எகத்தாளம் பண்ணுறது, எள்ளி நகையாடுறது, அவங்கள போய் கலாய்க்கிறது, இதெல்லாம் தவறு. முதல்ல நீங்கள் உழைக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த இன்னொருத்தி இருக்குது, அங்கிட்டு ஒருத்தி, நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு போட்டால் போதும், அதை எடுத்து அதே மாதிரி வீடியோ போட்டு சாப்பிட்டு நக்கல் பண்ணுறது, நையாட்டி பண்ணுறது. ஏண்டி உங்களுக்கெல்லாம் சொந்தமாக புத்தியே கிடையாதா? உங்களுக்கெல்லாம் ஆண்டவன் மண்டையில் மூளையை படைச்சிருக்கானா இல்லை களிமண்ணை படைச்சிருக்கானா? ஏண்டி மூக்குப்பொடி உன்னையே தான் கேட்குறேன். அவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்றது, நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அதை விட பெத்த தாயை நக்கல் பண்ணா பாருங்கள், அதுக்கெல்லாம் ஆண்டவன் கூலி கொடுப்பேன். இப்போ அதே பாணியை இவ கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. யார்? சுமிங்கிறவ உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பெரிய இந்த பிஸ்னஸ்ஸு நீங்கள் இப்போ பண்ணி தள்ளிடுவீங்க, இங்கே உபகாரம் பண்ணாட்டினாலும் உபத்திரியம் பண்ணாத, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். ஏன் உன் கூட இருக்கும்போது தான் நான் பிஸ்னஸ் பண்ணேன், ஆட்டோ கன்சல்ட்டிங்காக இருந்தேன், வண்டி போய் ஊராக போய் விற்றுட்டு வந்தேன். அப்போ நீ அப்படி தான் சொல்லுவியா? யாரையுமே ஒருத்தவங்களை முன்னுக்கு வரணும்னு நினச்சி ஒரு முயற்சி எடுத்து போகிறாங்கன்னா அவங்கள தேவையில்லாமல் கெடுக்காத, அதே மாதிரி ஏளனம் பண்ணாத, அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், எங்களுக்கு வருது நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு இருக்கிற விளம்பரத்துக்கு நாங்கள் இதை விட இன்னும் பெருசாக மென்மேலும். உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா? பொறாமை. இந்த காலையிலே பார்க்குறேன்,
இவங்க தான் இப்படி பேசுகிறாங்க, சுமி இந்த மாதிரி இந்த பார்ட்டிகள்லாம் இப்படி பேசுதுன்னா கமாண்டு போடுறவங்க, ஏன்டாடே எருமாட்டுக்கு பிறந்தவங்களா இங்கே வாங்கடா, உங்களையெல்லாம் பெத்தாங்களா இல்லை யானை எதுவும் குண்டி வழியாக கக்குச்சாடா, ஏன்டா மெண்டல் பயல்களா, கமாண்டில் போட்டு ஏன்டா இப்படி கேவலமாக போட்டு வச்சுருக்கீங்க. கமாண்டில் வந்து பொடி வாங்குறவங்கிற பொடி தயார் செஞ்சு கொடுக்குறது நாங்கள், வாங்கி சாப்பிட போகிறது அவங்க. நீ வாங்கி கொடுக்குறிய இல்லை உன் காசை போட்டு எதுவும் அவங்களுக்கு வந்து பொடி ஆர்டர் போட்டியா? பொடி வாங்குறவங்களையும் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வாங்காதீங்க, இவங்கள்ட்ட பொடி வாங்காதீங்க, அது இருக்காது இது இருக்காது, உங்களுக்கு வந்து பேதியில் போயிடும், நீங்கள் வந்து வகுத்தால் போயிடும், உங்களுக்கு விளங்க மாட்டீங்க, இவங்கள மாதிரி தான் என்னென்ன கேட்டிருக்கீங்க. அது என்ன நிறைய அதில் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் என் வாயால் சொல்ல முடியலை. தானும் படுக்கிறதில்ல தள்ளியும் படுக்கிறதில்ல, அந்த கூட்டம்டா நீங்கள் வெண்ணைங்களா. உங்களை வாங்க சொல்லி கம்பல் பண்ணோமா? கொடுக்குறவங்க அவங்களா விருப்பப்பட்டு அண்ணா எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ பொடி கொடுங்க, அண்ணே 1 கிலோ கொடுங்க. நான் ஒன்று கேட்குறேன், இதில் கால்குலேஷன் போடுறாங்க. ஆட்சியில் 1/2 கிலோ பொடி வாங்கினா 332 ரூபா தான். இதில் இவங்க 1/2 கிலோ பொடி இவங்க பாருப்பா, கமெண்ட்டை பார்த்தியா நீ? ஆட்சியில் பொடி வாங்கினா 332, நம்ம விற்கிறது 500 ரூபாயா. ஆட்சியில் என்னென்ன போடுவேன் நான் சொல்லவா? நான் கலப்படமே இல்லாம பியூரா அரைச்சு பியூரா கொடுக்குறேன். ஆமா, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது போக நம்ம எத்தனை வகை போடுறோம். நேத்து நீ இவ வாங்கினதை பார்த்து எனக்கேமே ஆச்சரியமா போச்சு. மாடியில காயுது பூரா தண்ணி, சாயங்காலம் அள்ளிட்டு போய் பூரா உட்காந்து வேலை பார்க்கணும். 16 வகை இல்லை அதுக்கு மேலே எத்தனை வகையை போட்டு அதை பக்குவமாக வந்து அப்படியே வெயிலில் வந்து காய வச்சு அதை அரைச்சி பக்குவம் பண்ணி அவ்வளோ தூரம் வேலை பார்க்குற. அதில் வாங்கினா அவ்வளவுதான். சரி, இதில் கொரியர் சார்ஜ் எவ்வளோ போகும்? 80 ரூபா கொரியர் சார்ஜ். ஆட்சி கடைக்காரவங்க இல்லை வேற ஒரு மசாலா கம்பெனிக்காரவங்கலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் கொரியர் அனுப்புகிறாங்க. அந்த காசு நம்ம தேடி கொடுக்குறோம், அவங்க வந்து கடையில் வாங்கிட்டு போகிறாங்க. அது போக நம்ம இவங்க என்னத்த கெடுதல் பண்ணாலும் இங்க ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு. இப்ப பத்தரை எனக்கு, நீ அடுத்த ரவுண்ட் வாங்கணுமே நாளைக்கு போய். இல்ல புக்கிங் ஆயிடுச்சு. இப்படித்தான் நம்ம கருவாட்டு கடை வைக்கிறோம்னா கெடுத்து விட்டாங்கள, இட்லி கடை வைக்கிறோம்னா கெடுத்து விட்டாங்கள, அதுக்கப்புறம் நைட்டி கடை, சேலை கடை, ஒரு இதுலையாவது இவங்க நம்மளை வாழ விட்டாங்களாப்பா? வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டேங்கிறா நீங்க. ஏண்டா அவ பாட்டுக்கு பொடியா வரம் பார்க்குறா, உங்களுக்கு என்னடா வந்துச்சு? அவள் பொடியை விற்கிறா இல்லை விற்காம நக்குறா. பொடியே வாங்கலைனாலும் நாங்கள் எடுத்து எங்கள் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு வருஷம் பூரா குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கே பொறாம இந்த பேடு கம்மிட்டு போடுறீங்கப்பா, எல்லா பேரையும் கெடுத்து விட்றாங்க. சரி முடிச்சுட்டு வா, எனக்கு பசிக்குது, மயக்கமாக வருது. சரி, எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட போகிறேன். தேவையில்லாமல் உங்கருங்க ஒருத்தவங்களை வந்து வாழவை இல்லைன்னா வழியை விடு. தேவையில்லாமல் கெடுதல் பண்ணுறது, நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்கிறது, நீ என்ன தான் என்னமோ ஏதோ இது சொல்லுவாங்க தெரியுமா, நீ அணை போட்டு தடுத்தாலும் எதையுமே அடைக்க முடியாது. 1000 கைகள் மறைந்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. ஆடிவா பாடிவா ஓடிவா, சரியா? ஆள பிறந்தவாவா ஆடிதான் வருவா, பாட பிறந்தவா பாடிதான் வருவா. வா நம்ம 2 பேரும் போய் சாப்பிடுவோம் வாங்க. நீங்கள் இங்கே என்ன தான் பண்ணாலும் எங்களுடைய பிஸ்னஸை கெடுக்க முடியாதுடா. பாய்டா. எடுத்து எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். அடுக்கி வச்சிருக்கியா? என்னென்ன சாப்பிட்றோம்னு சாப்பிட்றத காட்டியாச்சுல. இப்போ வேறையா? இங்கே பாருங்கடா டே, இங்கே பாருங்க, பாருங்கடா பாருங்க, தலைவாழை இலை போட்டு தலையை விருந்து வச்சு இங்கே பாருங்க, தெரியுதா? இதுக்குதான் உங்கள் மாமா கிடக்குறேன் அப்படியே மல்லாக்க சோறுண்டா. அந்த வத்தியில் சோறு 1 கிளாஸ் அரிசி தான் போடுவா. அன்னலட்சுமி மாதிரி அவள் கைக்கு பொங்கும். முட்டைக்கோசு பொரியல் வாசனை மூக்க தொலைக்குது. சீனி வரக்காய் பொரியல் என்னை அப்படியே சீண்டுது. தயிர் போடா மயிருங்குது. ரசம் விஷ மாதிரி இருக்குது. இந்தாவாரு மாமா கொட்டை மாதிரியே ஒரு பெரிய கொட்டையை போட்டு வச்சுருக்கா. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சா. சாப்பிட்டு முடிச்சுட்டு 6 மணி நேரம் சந்திப்போம். பாய்.